Hello students, welcome to Hiba Max. 12th Standard Business Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 2 Integral Calculus 1 Exercise 2.6 12th question வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். First question பாருங்க 1 by x into x square plus 1. So denominatorல எப்படி இருக்கு இப்போ multiplication partial fraction படி தான் செய்ய முடியும். கரெக்டா partial fraction தான் அப்ளை பண்ண முடியும். Solutionல first let I is equal to integration of 1 by x into x square plus 1 ன்னு எழுதிட்டு into dx ன்னு எழுதிடணும். சரியா இந்த வேல்யூ எழுதிட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் என்ன பண்றேன்னா by partial fraction 1 by x into x square plus 1 is equal to a by x plus bx plus c ன்னு எழுதணும். ஏன்னா x square வந்திருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணனா 1 by x into x square plus 1 is equal to a into x square plus 1 plus bx plus c into x divided by x into x square plus 1 ன்னு எழுதிட்டா போதும். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 1 equal to a into x square plus 1 plus b into x plus c into x ன்னு இருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நான் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 எழுதுறேன்னு வைங்களேன், 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா பியும் சியும் கேன்சல் ஆகிடும், ஏ மட்டும் கிடைக்கும். கரெக்டா 0 அப்ளை பண்ணுறோன்னா இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆகிடும். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 தென் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு 0 ப்ளஸ் சி இன்ட்டு 0. இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். சரியா அடுத்த லைனில் 1 is equal to 0 plus 1 1 1 into a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து b இருக்கு c இருக்கு ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ b and c கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுக்கிறேன். நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் பாருங்க, எக்ஸோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். put x equal to 1. அப்போ 1 is equal to a into 1 square plus 1. a value 1 and lastல substitute பண்ணிடும். plus b into 1 plus c into 1. அப்போ 1 is equal to 1 plus 1 2. அப்போ 1 into 2 plus 1 time தான். அப்போ b plus c ன்னு கிடைக்கும். So 1 into 2 2. 2 இந்த side வந்தா minus 2 is equal to b plus c. அப்போ minus 1 is equal to b plus c. இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். சரிங்களா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. put x equal to -1. அப்போ 1 is equal to a -1 whole square plus 1 plus b into -1 plus c into -1. x எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் -1 இல்லையா. இப்போ 1 is equal to a into a வேல்யூ 1 எழுதிக்கலாம். -1 into -1 plus 1. அப்போ 1 plus 1 2 தான். அப்போ 1 into 2 2. -1 into b minus b plus c இருக்கட்டும். இந்த வெளியே பிளஸும் இந்த மைனஸும் மல்டிபிள் பண்ணுங்க. பிளஸ் into மைனஸ் மைனஸ். சரியா இப்போ 1 into 2 2. இப்போ 1 minus 2 is equal to மைனஸ் உள்ள கொண்டு போங்க, மைனஸ் into மைனஸ் plus b மைனஸ் into plus மைனஸ் c. இப்போ -1 is equal to b minus c. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். from 1 and 2 b plus c is equal to -1 b minus c is equal to -1. cancel பண்ணிட்டா 1 1. 2b is equal to -2 -1 -1 -2. அப்போ b is equal to -2 by 2. cancel பண்ணா -1 கிடைக்கும். இப்போ b ஓட வேல்யூ -1. இப்போ b வேல்யூ -1 வச்சுட்டு c வேல்யூ கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் லைன்ல b plus c is equal to -1 b வேல்யூ -1 plus c is equal to -1 c is equal to -1 plus 1. அப்போ c ஓட வேல்யூ 0ன்னு மாறிடுச்சு. சரியா இப்போ abc என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை டைரக்டா நம்ம எங்க இதை பிரிச்சு எழுதமோ அந்த இடத்துல போய் எழுதிடலாம். சரியா 1 by x into x square plus 1 is equal to first a ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம 1 by x
plus b ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் minus 1 into x plus c value 0 divided by x square plus 1. இப்போ இதை simplify பண்ணா 1 by x minus x by x square plus 1. இதை எடுத்துட்டு போய் நம்ம இன்டகிரேஷன்ல அப்ளை பண்ணிடலாமா i is equal to இப்போ i எப்படி சேஞ்ச் ஆக போகுது i is equal to integration of 1 by x minus x by x square plus 1 into dx. இப்படி தானே சேஞ்ச் ஆகும். இப்போ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி தனியாகவும் செய்யலாம் இல்லை ஒரே இதாகவும் செய்யலாம். ஏன் தனியாக செய்யணும்னு சொல்கிறேன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வரணும். அப்போ இங்கே மட்டும் நான் இன்ட்டு 2 பண்ணால் போதும்ன்ட்டு இருக்கும். சரியா, அதனால் நான் பிரித்து எழுதிக்கிறேன், ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். integration of 1 by x into dx minus integration of x by x square plus 1 into dx. ஏன் இப்படி செய்கிறோம், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வரும். ஸோ இந்த செகண்ட் டேர்மை மட்டும் மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 2 பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேர்மோட ஆன்சர் log of xன்னு மாறிடும். 1 by xனா log x மாறிடும். செகண்ட் டேர்ம் எப்படி வரும், டிவைடட் பை 2 வெளியே எழுதிடலாம், 2x உள்ளே எழுதிட்டு x square plus 1 into dx இருக்கும். டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வேல்யூ கிடச்சிருச்சு. therefore log modulus x minus 1 by 2 log modulus x square plus 1 plus c ன்னு லாஸ்ட்டாக எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா சம்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 13th கொஸ்டின் பாருங்க. e power x into 1 by x square minus 2 by x cube. ஸோ இங்கேயும் நம்ம 1 byல தான் இருக்கு. சொல்யூஷனை ஃபஸ்ட்டு given எழுதிக்கலாம். let I is equal to integration of e power x 1 by x square minus 2 by x cube into dx. இப்போ இதை கம்பேர் பண்ணுங்க. இது e power x, இது f of x. f of x டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன வரும், 2 by x cube வரும், மைனஸும் இருக்குது, minus 2 by x cubeம் வரும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? இது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்லேயே பார்த்துட்டோம். இப்போ வேல்யூஸ் மட்டும் எடுத்து எழுதலாம். let f of x is equal to 1 by x square. f dash of x எப்படி இருக்கும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 2 by x cube. கரெக்டா? இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, i is equal to integration of e power x f of x plus f dash of x என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் இருந்து ஆன்சர் என்ன கிடைக்கும், e power x into f of x plus c. f of x என்னன்னு தெரியும், e power xும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ டைரெக்டாக ஆன்சர் எப்படி எழுதலாம், i is equal to e power x f of x இடத்துல 1 by x square plus cன்னு எழுதி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பார்த்துட்டோன்னா எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாடலில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம், i is equal to e power x by x square plus c தான் இருக்கும். அடுத்து 14th கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. e power x into x minus 1 divided by x plus 1 whole cube. சரி, இப்போ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x minus 1 வரல. ஸோ அது வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். சொல்யூஷனில் let I is equal to e power x x minus 1 by x plus 1 whole cube. சரியா? இப்போ இந்த வேல்யூக்கு நம்ம இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறோம், dx. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும்னு வைங்களேன், எக்ஸ் கியூப் வருது, எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் வருது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்காது, வராது. ஸோ இங்கே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பை 1 இந்த நியூமரேட்டரில் மட்டும் சேர்க்க போகிறோம், நியூமரேட்டரில் மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல நான் எப்படி மாற்றி எழுத போகிறேன்னா, e power x x minus 1 plus 1 minus 1. புரியுதுங்களா? x minus 1 plus 1 minus 1 நம்ம தான் ஆட் பண்ணுறோம், divided by x plus 1 whole cube into dx. சரியா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டு மைனஸ் 1ஐயும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும், e power x into x plus 1 டினாமினேட்டரில் இருக்கிற மாதிரியே ஒரு டேர்ம் வேணும், பேலன்ஸ் இருக்கா தனியாக எடுத்துக்கலாம், divided by x plus 1 whole cube into dx. சரியா?
இப்போ நெக்ஸ்ட் லைன்ல e power x காமனா இருக்கட்டும். இது ரெண்டும் பிரிச்சு எழுதிக்கலாம். x plus 1 divided by x plus 1 whole cube minus 2 by x plus 1 whole cube into dx. இப்போ இதுல ஒரு வேல்யூ இதுல ஒரு வேல்யூ போனா 2 ஆயிடும். அப்போ 1 by x plus 1 whole square ன்னு இருக்குமா? 1 by x plus 1 whole square minus 2 by x plus 1 whole cube ன்னு பேலன்ஸ் இருக்கும். இப்போ இந்த வேல்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். கரெக்டா? இது f of x ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனா minus 2 by x plus 1 whole cube. இங்க செஞ்சோம் இல்லையா? சேம். இங்க x இருக்கு, இங்க வந்து x plus 1 ன்னு இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ நான் கண்டுபிடிச்சதுல இருந்து f of x is equal to 1 by x plus 1 whole square ன்னு எடுக்கிறேன். இப்போ இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்றேன்னா இது என்ன ஆகும்? minus 2 x plus 1 பவர்ல minus 2 ன்னு மாறும். ஸோ minus 2 இருக்கும்போது எப்படி மாறும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus 2 முன்னாடி வரணும். n into n minus 1 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா minus 2 into x plus 1 பவர்ல minus 3. அப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? minus 2 by x plus 1 பவர்ல 3 ன்னு மாறிடுமா? இதே தான் அங்க இருந்தது. f of x இது f dash of x ன்னு இருந்தது, வெளியில e power x இருந்தது. So I is in the form of integration of e power x into f of x plus f dash of x into dx. So இதோட வேல்யூ நம்ம எப்படி எழுதிட்டா போதும்? e power x into f of x plus c ன்னு எழுதிட்டா போதுமா? Therefore I is equal to e power x, f of x இங்க என்னது? 1 by x plus 1 whole square plus c e power x divided by x plus 1 whole square plus c. Understand ஆகுதா? சம் ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 15th ஒன் பாருங்க. e power 3x into 3x minus 1 divided by 9 into x square. So solutionல let I is equal to integration of e power 3x into 3x minus 1 by 9x square into dx. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பார்க்கலாம். அடுத்த லைன்ல e power 3x into 3x by 9x square minus 1 by 9x square ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ e பவர்ல 3x ன்னு இருக்கு. அப்போ e பவர் ax ஃபார்மேட்ல கொண்டு வர பார்க்கலாம். அப்போ இந்த டேர்ம்ல எனக்கு 3 இருக்கணும். 3 கேன்சல் பண்ணாம x மட்டும் கேன்சல் பண்ணலாம். சரியா? அப்போ e power 3x into 3 into 1 by 9x minus 1 by 9x square into dx ன்னு எழுதுறேன்னு வைங்க. இப்போ 1 by 9x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by 9x square கிடைக்கும். சால்வ் பண்ணி பார்க்கலாமா? Let f of x is equal to 1 by 9x. இது எப்படி எடுத்துக்கலாம்? 1 by 9 x inverse. இப்போ இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு வைங்க. இந்த 1 by 9 அப்படியே தான் இருக்கும். x inverse டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by x square ன்னு மாறிடும். ஃபைனலா minus 1 by 9x square ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட செகண்ட் டேர்ம். அப்படியே இருக்கா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு எழுதிடலாமா? e power ax into a into f of x plus f dash of x into dx which is equal to e power ax into f of x plus c. இதுதான் அப்ளை பண்ண போறோம். சரியா? இப்போ f of x என்னது? 1 by 9x. Therefore I is equal to e power ax இடத்துல 3x, f of x பதிலா 1 by 9x plus c ன்னு எழுதிட்டா போதும். அந்த ஃபார்மேட் கொண்டு வரணும், அதுதான் கஷ்டம். e power 3x by 9x plus c தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. Thank you so much for watching.